9th Standard Math, Chapter 3, Algebra, Exercise 3.6, 1, 11, 2, 3. The factor is the following. First sum பாருங்க, x square plus 10x plus 24. இப்போ x square plus 10x plus 24. இப்போ இந்த லாஸ்ட் டேர்ம் எடுத்துடுங்க 24. 24 வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். 24 ஸ்ப்ளிட் பண்ணால் 6 4s are 24. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 24 வருது. இதை ஆட் பண்ணாலும் சப் பண்ணாலும் நமக்கு வந்து 10 வரணும். இப்போ பாருங்கள் 6 + 4 என்ன வருது 10. இப்போ 10 வந்துச்சுன்னா இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அந்த சிம்பிளை இந்த 2 நம்பர்ஸுக்கும் கொடுத்துருங்க. +6 + 4. இப்போ எழுதிடுங்க x² + 6x + 4x + 24. தென் இந்த டூ நம்பர்ஸ்லேருந்து ஒரு எக்ஸை காமனாக எடுத்துடுங்க. எக்ஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா இப்போ எங்கே பேலன்ஸ் என்ன இருக்குது எக்ஸ் + 6 நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 4x + 24 இருக்குது. இதில் 4 காமனாக எடுத்துட்டிங்கன்னா இங்கே பேலன்ஸ் வந்து எக்ஸ் + 4 6 are 24. நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கே x + 6 இருக்குது, இங்கேயும் x + 6 இருக்குது. இப்போ இதில் காமனாட்டு ஒரு x + 6 எடுத்துடுங்க. நெக்ஸ்ட்டு x + 4. அதாவது இது வந்து 9th-லேருந்து 12th எங்கே போனாலுமே இந்த ஃபேக்டரிஸ் வந்து யூஸ் ஆகும். கரெக்டாக பார்த்துருங்க. லாஸ்ட் நம்பர் 24. 24 ஸ்ப்ளிட் பண்ணால் 6 × 4 மல்டிப்ளை பண்ணால் 24 வருது. ஆட் பண்ணாலும் சப் பண்ணாலும் நமக்கு 10 வரணும். இப்போ நம்ம இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணால் 10 வருது. x² + 6x + 4x + 24. இப்போ இதிலேருந்து எக்ஸை காமனாக எடுத்துடுங்க. அப்போ x + 6. இந்த ரெண்டுலேருந்து 4 காமனாக எடுத்துடுங்க. அப்போ x + 6. 4 6 are 24. நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு x + 6 காமனாக எடுத்தாச்சு, ஒரு x + 4 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு சம் பாருங்க x² + 4x - 12. இப்போ -12 அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. -12 ஸ்ப்ளிட் பண்ணால் 6 × 2, அதாவது 6 2s are 12. இப்போ வந்து இதை ஆட் பண்ணாலும் சப் பண்ணாலும் 4 வரணும். இப்போ நமக்கு வந்து 6 - 2 வந்துச்சுன்னா என்ன வரும் 4 வரும். அப்படி மைனஸ் பண்ணி இந்த நம்பர் வந்துச்சுன்னா இங்கே என்ன சிம்பிள் இருக்கோ இதை பிக் நம்பருக்கு கொடுத்துருங்க. மற்றும் இன்னொரு அதர் நம்பருக்கு ஆப்போசிட் சிம்பிள் கொடுத்துருங்க. இங்கே ப்ளஸ் கொடுத்தோன்னா நெக்ஸ்ட் இதுக்கு வந்து மைனஸ் கொடுத்துருங்க. இப்போ x² + 6x - 2x - 12. இப்போ இதில் இருந்து எக்ஸை காமனாக எடுத்துடுங்க. எக்ஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா x + 6 மைனஸ் இந்த 2 காமனாக எடுத்துடுங்க. நெக்ஸ்ட் x + 6 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். -2 × x - 2x -2 × -6 -12. இங்கே வந்து டவுட் வரக்கூடாது. எக்ஸ் காமனாக எடுத்தாச்சு. x + 6 ஒரு மைனஸ் காமனாக எடுத்துடுங்க, ஒரு 2 காமனாக எடுத்துடுங்க. இப்போ x -2x -2 × 6 -12. ஓகே, இப்போ வந்து x + 6 சேமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு x - 2. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள் p² - 6p - 16. இப்போ இங்கே அதே மாதிரி -16 வந்து ஃபேக்டரி ஸ்ப்ளிட் பண்ணிவிடுங்க. 8 2s are என்னது வருது 16. இப்போ இதை ஆட் பண்ணாலும் சப் பண்ணாலும் நமக்கு 6 வரணும். இப்போ 8லேருந்து 2 வந்து சப் பண்ணோன்னா என்ன வருது 6. அப்படின்னா இங்கே என்ன சிம்பிள் இருக்குதோ அந்த சிம்பிளை வந்து பிக் நம்பருக்கு கொடுத்துருங்க. அதர் நம்பருக்கு வந்து ஆப்போசிட் சிம்பிள். இங்கே மைனஸ் கொடுத்துருக்கேன், இங்கே +6 +2 கொடுத்துருங்க. அதாவது 16 8 2s are 16. இப்போ இதை வந்து சப்ராக்ஷன் பண்ணணுன்னா 6 வருது. இங்கே இருக்க சிம்பிளை பிக் நம்பருக்கு கொடுங்க. அதர் நம்பருக்கு வந்து ஆப்போசிட் சிம்பிள் கொடுங்க. இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். -8 × 2 -16. ஓகே, இப்போ p² -8p + 2p -16. இப்போ இதிலேருந்து பியை காமனாக எடுத்துடுங்க. பியை காமனாக எடுத்திங்கன்னா p - 8. இந்த ரெண்டு நம்பர்லேருந்து 2 காமனாக எடுத்திங்கன்னா p - 8. அதாவது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 2p 2 × 8 16. நெக்ஸ்ட்டு பாருங்கள் p - 8 சேமாக இருக்குது. இன்னொரு நம்பர் வந்து p + 2. ஓகே, இது வந்து எங்குமே யூஸ் ஆகக்கூடிய ஒரு சம்மு.
நல்லா புரிஞ்சு படிச்சுக்கோங்க. தேங்க்யூ. எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.